Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி தான். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடுவோம். மேலே இருக்கிற லேயர் வேணாம், எடுத்துருவோம். இவ்வளோ க்ளீனாக இருக்குது. மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வேஸ்ட் இவ்வளோ இருக்குது. ஓகே, இப்போ கிரேவி செய்ய போகலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது குழம்பு நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 மிளகாய் சேர்த்துட்டு தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகவும் 2 சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம்.
1 ஸ்பூன் மல்லித்தூள், இது சின்ன ஸ்பூன்னால் 2 சேர்க்குறேன். ஆல்ரெடி சீரகம் சேர்த்துட்டோம், அதனால் சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிப்போம். நல்லா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா இப்போ மஷ்ரூம்லேயே தண்ணி விடும் கொஞ்ச நேரத்தில். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 3 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். தண்ணி விட்டுருக்கு பாருங்க. ஒரு 5லேருந்து 6 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம். பவுடர் பண்ணியாச்சு, இதை இதில் சேர்த்துப்போம். கேஷ்யூ சேர்த்தா நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு கையளவு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி. நான் ரைஸ்க்கு தேவைன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் டிஃபனுக்கு மஷ்ரூம் கிரேவி செய்கிறாப்புல இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.